2 வருஷம் ஊழல்ல 3.5 கோடி எடுத்துக்கிறாரு. மித்த வந்து இன்னும் 3 வருஷம் எவ்வளவு எடுத்துக்கிறாருன்னு அதையும் கண்டுபிடிச்சு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்க அவர் மேல. சதீஷ்குமாருங்க, திருப்பூர் மாவட்டம் அவனாசி தாலுகா உட்பட்ட பழங்கரை ஊராட்சியிலேங்க, பழங்கரை ஊராட்சி சொசைட்டில கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குதுங்க. அதுல 2018 சங்க தேர்தல் வருது. சங்க தேர்தலில் தனபால் என்பவரும் தலைவராக தேர்ந்தெடுத்துங்க. அவரு 3.5 கோடி ரூபாய் ஊழல் பண்றாருங்க. அதாவது செயலாளரும் சேர்ந்து அதுக்கு உடந்தீங்க. வேற ஒருத்தர் சேமிப்பு கணக்குல இருந்து பாதி அமௌண்ட் எடுத்து அதுல வேற ஒருத்தருக்கு ரெசிப்ட் இன்னொரு தடவை கொடுக்குற மாதிரியும், மறுபடியும் இன்னைக்கு தேதிக்கு எடுத்து இன்னைக்கு தேதிக்கு வந்து 2 ரெசிப்ட் எடுக்கலாங்க. அவர் வந்து எடுத்து ஒரு ரெசிப்ட் பார்ட்டிக்குமே இன்னொரு ரெசிப்ட் வந்து அவரும் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அது 3.5 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிக்கிறாருங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் பார்த்து புகார் கொடுத்துக்கிறேங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லிங்க. 3.5 கோடிங்க. அதாவது 2018 இருந்து 2023 வரைக்கும் பதவியில் இருந்துக்கிறாருங்க. 2 வருஷத்துல மட்டும் 3.5 கோடி எடுத்துக்கிறாரு. அப்ப 3 வருஷத்துல எவ்வளவு எடுத்திருப்பாரு மொத்தம் 5 வருஷத்துல? எதுங்க? தனபாலுமே செக்ரட்டரி வந்துங்க வடிவேலுங்கிற ஒரு செயலாளர். ஆமாங்க, ஒன்றிய செயலாகிறாருங்க. ஒன்றிய செயலாகிறாருங்க. பொலிட்டீஷியன் இதுல மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் மேல. அது சம்பந்தமா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு மனு கொடுத்துக்கிறேங்க. அவர் உறுதி எடுத்துக்கிறாரு. அவருடைய சொத்தை வந்து பதிவுத்துறையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் தினத்தந்தியில வந்து ஒரு அவர் மேல கைது பண்ணணுங்க. அவரை வந்து உரிய விசாரணை எடுத்து இது வந்து அவரை கைது பண்ணணுங்க. 2 வருஷம் ஊழல்ல 3.5 கோடி எடுத்துக்கிறாரு. மித்த வந்து இன்னும் 3 வருஷம் எவ்வளவு எடுத்துக்கிறாருன்னு அதையும் கண்டுபிடிச்சு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்க அவர் மேல.